விக்ரம் வாழும் பகுதியில் உள்ள ஜமீன் விக்ரம் உள்ளிட்ட அப்பகுதி மக்களின் நிலத்தை அபகரித்து அவர்கள் நிலத்திலேயே அவர்களை அடிமைகளாக வேலை செய்ய வைக்கிறார். தங்கத்தை தேடி வரும் வெள்ளையர்களுக்கு உதவுவதின் மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து மீளலாம் என நினைக்கும் விக்ரம் குழுவினருக்கு தங்கம் கிடைத்ததா இல்லையா என்ற கேள்விக்கான விடையாக இருக்கும் தங்கலான் திரைப்படத்தை பா. ரஞ்சித் இயக்க ஞானவேல் ராஜா தயாரித்துள்ளார். இத்திரைப்படத்தில் நிலம் பற்றிய அரசியலை பேசியுள்ளார் ரஞ்சித். திரைப்படத்தின் பலமாக கதாபாத்திரங்களின் தேர்வும் அவர்களது நடிப்பும் மிக மிக அருமை. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷை படத்தின் மற்றொரு ஹீரோ என கூறும் அளவிற்கு பின்னணி இசையில் மிரட்டியுள்ளார். பாடல்களும் அருமையாக உள்ளது. திரைப்படத்தின் பலவீனமாக திரைக்கதையை கொஞ்சம் கூட யோசித்து உருவாக்கியிருந்தால் முதல் பாதியில் இருந்த வேகமும் விறுவிறுப்பும் இரண்டாம் பாதியிலும் இருந்திருக்கும். அதிக ரத்தம் மற்றும் வன்முறை காட்சிகள் இன்றைய திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. குழந்தைகளுடன் பார்ப்பவர்களுக்கு இது ஒரு வருத்தமே. சில வசனங்கள் புரியவில்லை, சில வசனங்கள் கேட்கவே இல்லை. சாதாரண மயில் மற்றும் பாம்பு போன்றவற்றை கூட சரியாக காண்பிக்காமல் VFX மிக மிக மோசமானதாக உள்ளது. இவ்வாறு மிகச்சில குறைகள் இருந்தாலும் சியான் விக்ரமின் நடிப்பு மற்றும் இப்படத்தில் உழைப்பை கொட்டியிருக்கும் அத்தனை டெக்னீஷியன்களின் பங்களிப்பு மற்றும் நடிகர்களின் நடிப்புக்காகவே இத்திரைப்படத்தை தாராளமாக பார்க்கலாம் நேயர்களே.